கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எப்படி உள்ளது என்பது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகேஷ் ராஜா, முன்னதாக ஊட்டியிலிருந்து செய்தியாளர் ஜான்சன் தகவல்களை வழங்க கேட்டோம். அந்த இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்த பிறகு பல இடங்களிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் கொடைக்கானலிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளின் கருத்து என்னவா இருக்கு? நீங்கள் குறிப்பிட்டது போல வியாபாரிகளினுடைய கருத்து வாகனங்கள் குறைவாக வருவதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அதனையும் தாண்டி நீண்ட பொருட்செலவு, அதாவது பெரும் பொருட்செலவு செய்து சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சரியான விருந்தோம்பலை கொடைக்கானல் இதுவரை கொடுத்து வந்ததா என்ற கேள்வியின் நாம் கேட்டோம் என்றால், தற்பொழுது வாகன நெரிசல் இல்லாமல் சுத்தமான காற்று, சுகாதாரமான உணவு மற்றும் சராசரியான விடுதி கட்டணங்கள் என அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவே தெரிகிறது. இந்த இ பாஸ் முறையில் கொடைக்கானலில் வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு 1000 வாகனங்கள் எனவும், வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் நாள் ஒன்றுக்கு 2000 வாகனங்கள். இதன் மூலம் ஒரு வாரத்தில் 30 முதல் 35,000 சுற்றுலா பயணிகள் நகருக்குள் வந்து மலைப்பகுதிகளில் சுற்றுலா பார்த்துவிட்டு வணிகமும் செய்கின்றனர். இதனால் ஒரு சராசரியான வணிகமுமே இங்கு நடைபெறுவதாக தான் உணர்த்துகிறது வேதவள்ளி. தூண்பாறை, குணா குகை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் என்றாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது சீராக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.